ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் வரும். நான் அந்த அளவுக்கு எப்படி என்னை நானே பாசிட்டிவாக மாற்றிக்கினேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. நான் எப்படி விரதம் இருந்து என் அழகு குட்டி செல்லம் என் ஆசை மகளை பெற்றெடுத்தேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த வழிபாடுன்னு இல்லை, நீங்கள் நம்ம குழந்தைக்காக காத்துட்ருக்கோம், இல்லை கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னும்போது ஒரு வழிபாடு பண்ணுறோன்னா, இது எனக்கு கிடைக்க போகுது, கிடைச்சிடும், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்போட கடவுளை வேண்டினா மட்டுமே நமக்கு நடக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நான் தொடர்ந்து இத்தனை வாரம் விளக்கு போட்டேன் ஒன்றும் நடக்கலை, அத்தனை வாரம் விளக்கு போட்டேன் ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் என்றைக்குமே எப்போவுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கர்மாவுடைய அளவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம வழிபட அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 தெய்வத்தை வணங்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் 15 தெய்வத்தை வணங்க வேண்டிய இடத்துல 10 தெய்வத்தை வணங்கியிருக்கீங்கன்னா, அந்த 10 தெய்வம் வணங்கும்போது உங்கள் கர்மா 100%த்தில் 90% முடிஞ்சிருக்கும். அந்த 10%த்தில் தான் நீங்கள் மனசை தளர விடுவீங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபாடு பண்ண திடீர்னு மேஜிக்காக நடக்கும். அதுதான் தெய்வ வழிபாடுன்றது. எனக்கும் அப்படி தான் நடந்தது. அதனால் நான் இதை பண்ணேன் எனக்கு நடக்கலை, அதை பண்ணேன் இதை நடக்கலைன்ற எண்ணத்தை மட்டும் விட்டுடுங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இந்த வீடியோ பார்க்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் முன்னாலே வீடு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் வீடெல்லாம் துடைக்கக்கூடாது, சாமி ஃபோட்டோஸ்லாம் துடைக்கக்கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும். க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்திரிச்சிட்டு பூஜை ரூம் அலங்காரப்படுத்திட்டு அம்மனுக்கு நம்ம எப்போவும் ஏற்றுற விளக்கு ஏற்றிடுங்க. 2 மண் விளக்கு எடுத்து நெய்ங்க, அதில் 1 ஸ்பூனாக இருந்தாலும் நெய் மட்டுமே போடணும். பண்ணி வச்சுட்டு சாமிக்கு குங்குமம் எல்லாம் நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்க்கெலாம் வச்சுடுங்க. வச்சுட்டு உங்கள் உடல்நிலை உங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும் விரதம் இருங்க. ஏன்னா ரொம்பவே நல்லது. நான் இருந்தேன். எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் முழு விரதம் இருக்க முடியாது. நான் பால் குடிக்க மாட்டேன். அதனால் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் வரைக்கும் இருக்கணும். இந்த விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காமாட்சி அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஃபோட்டோ இல்லைனாலும் அவங்கள நினச்சி ஒரு நெய் விளக்கு போடுங்க. 2 நெய் விளக்கு போடுங்க. மண் விளக்கில் போடுங்க. 2 நெய் விளக்கு அம்பாவை நினச்சி குழந்த வர வேணும், எனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி போட்டுட்டு நான் சாப்பிடாம தான் இருந்தேன். ஆனால் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அப்போ ட்ரீட்மெண்ட்லலாம் இல்லை. இருந்தாலும் என்னால் சாப்பிடாம எனக்கு லோ பிபி இருக்குன்றதால நான் சாப்பிடாம இல்லாமல் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தண்ணியும் ஜூஸும் மட்டும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய உடல்நிலை எப்படியோ எடுத்துக்கங்க. விரதம் இருக்கும்போது நீங்கள் கேட்க வேண்டிய கல்யாணம் கன்சீவ் யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் அதிகமாக சஷ்டி கவசம் போட்டுக்கோங்க, அம்மன் பாட்டு போட்டுக்கோங்க, நிறைய சாமி பாட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. மெயினாக இந்த கன்சீவ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க யூடியூப்பில் கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படியே சாங்ஸ் போட்டாலுமே வரும். முல்லை வனம் நிற்கும் தாயேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கோங்க. அந்த பாட்டுக்கு ஒரு மேஜிக் இருக்குங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் கன்சீவ் ஆனதுலேருந்தையும் அதே தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த பாட்டு. கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டுகிட்டே வாங்க. 100% உங்களுக்கு குழந்த வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. காலையில் விளக்கு போட்ட உடனே அம்பாளுக்கு ஒரு டம்ளர் பால் வச்சுடுங்க. நாட்டு சக்கரை போட்டு பால் வச்ச உடனே கற்பூரம் ஏற்றி ஈவினிங் போல் நீங்கள் கற்பூரம் காமிச்சிக்கோங்க. விரதம் முடிக்கிறப்போ அம்மனுக்கு ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை உங்களால் முடிஞ்ச சக்கரை பொங்கல்ன்றது ரொம்பவே விசேஷம். ஈவினிங் போயிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று சாமி பேரில் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் 2 எடுத்துகிட்டு போங்க. ஒன்று அம்மன் கிட்டே வச்சுட்டு ஒன்று வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்ம வீட்டுக்கு தரும். சக்கரை பொங்கல் அப்படியே அம்மாவில் வெஜ்ஜு நெய்வேத்தியம் கோவில்லேயே பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. வீட்டுக்கு கற்பூரம் ஏற்றி நீங்கள் விரதத்தை விட்டு நீங்கள் விரதத்துக்குன்னு சமைச்சி வச்சுருக்க சைவ சாப்பாடு நீங்கள் விரதத்துக்குன்னு சமைச்சி வச்ச சைவ சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு, ரொம்பவே பவர்ஃபுல்லான விரதங்க இது. இதை நான் இருக்கும்போது கூட அப்படி தான் நினச்சேன். ஆனால்
இதை நீங்கள் இருக்க விடாமல் நிறைய தடங்கல்லாம் வரும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதிர்நீச்சல் போட்டு நமக்கு ஒன்று வேணும், நம்ம நல்லதுக்காக கடவுளை வேண்டி நிற்கிறோம். அதனால் எதிர்நீச்சல் போட்டு உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோட இந்த விரதத்தை இருங்க. கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு நான் சாட்சி. நான் சாட்சின்றதை விட என் பொண்ணே சாட்சி. நான் இப்படி தான் சிம்பிளாக இருந்தேன். ரொம்ப நம்மளை அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. மனசார இப்படி இருந்து செஞ்சாலுமே போதும். நீங்கள் இந்த விரதம் இருந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே உங்களுக்கான ஒரு நல்ல அறிகுறியை வந்து அந்த அம்பாள் காட்டுவாங்க. எனக்கு காட்டினாங்க. இது சத்தியம், இது நிச்சயம். நிறைய சிம்டம்ஸ் காட்டுவாங்க. நம்ம வேண்டும் போது மணி அடிக்கும், பூ விழும். எனக்கு நிறைய மேஜிக் மாதிரி நடந்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நான் என்னெல்லாம் வழிபாடு பண்ணி என் மகளை பெற்றெடுத்தேன்றத நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் அடுத்தடுத்து பதிவுகளை போடுறேன். என்னுடைய எல்லா வழிபாடுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் அந்த யூடியூப்ல இருந்து கர்ப்பரக்ஷாம்பிகை முல்லைவனம் நிற்கும் தாயே அந்த பாட்டை வந்து நீங்கள் நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க அது மனப்பாடம் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள நீங்கள் இந்த விரதமே இருந்து பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் நிறையவே வரும். உங்கள் வீடும் நிறைய பாசிட்டிவ் வைப்பில் நிறைஞ்சிருக்கும். எனக்கு ஒரு மேஜிக் நடந்தது. அதை நான் அடுத்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் எனக்கு என்ன மேஜிக் நடந்ததுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்கணுன்ட்டு நான் அந்த அம்பாவை மனசார வேண்டிக்கிறேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அம்மாவை நினச்சி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வழிபாடு பண்ணி பூஜை பண்ணி நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும். மனசை மட்டும் தளர விடாதீங்க. ஏன்னா அந்த தப்பை நானுமே செஞ்சேன். இந்த வழிபாடெல்லாம் செய்ய செய்ய திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி கையில் வந்து கிடைக்கும். அந்த சந்தோஷமே வேறு. எவ்வளோ வலியை அனுபவிக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷம் நமக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்